வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வருஷத்துக்கு ஒரு 1/2 டிகிரி 1 டிகிரி எக்ஸ்ட்ரா தான் ஆகுது. ஸோ இதனால் வந்து உடம்புகளுக்கு பாதிப்பானா கண்டிப்பாக பல விதமான பாதிப்புகள் இருக்குது. வெளியே வந்து போகிறவங்க, அதே மாதிரி வந்துட்டு இந்த குழந்தைங்க, பெரியவங்க, ஒரு சில மாத்திரை சாப்பிட்றவங்க, இந்த குரூப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்து. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் இந்த மாதிரி வெப்பங்கள் அதிகமாகும் போது ஹீட் ரிலேட்டடாகவே நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ சிம்பிளாக ஒரு ஹீட் கிராம்ப், அதாவது தசைப்புடிப்பில் ஆரம்பித்து ஹீட் ஸ்ட்ரோக் வச்சு அந்த மரணம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குது. ஆனால் இந்த ஹீட்டில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ரொம்ப ஹை ஹீட்டில் போகும்போதுனா அந்த டெம்பரேச்சர் கூட சில நேரத்தில் வேலை செய்ய தவறுது, அவர் செயல் இழக்கு. அப்படி லைட்டாக செயல் இழக்கும் போது நம்ம உடம்போட டெம்பரேச்சர் ஏற ஆரம்பிக்கும். இந்த செயல் இழக்கிறது ரொம்ப காமனாக அந்த குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் நடக்குது. அப்போ 98 99 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 100 102 103 104 105 உடம்பு வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். அப்படி ஹை டெம்பரேச்சர் போகிறது தான் ஹைப்பர் டெர்மியான்னு சொல்கிறோம். அதனால வந்து அவங்க மயக்க அடைஞ்சு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்து கீழே வந்துடுவாங்க. அப்போ பூர்த்தி செய்கிற விஷயங்கள்ன்றது வெறும் தண்ணி தான். ஓகேங்களா? அப்போ தண்ணி ரிலேட்டட் சப்ஸ்டன்சஸ். அப்போ அந்த தண்ணி ரிலேட்டட் சப்ஸ்டன்சஸ் தான் நம்ம இளநீர் சொல்கிறேன், நம்ம நுங்கை சொல்கிறேன், நம்ம பதநீரை சொல்கிறோம், நம்ம கூழை சொல்கிறோம், நம்ம தர்பீஸை சொல்கிறோம், நம்ம வெள்ளரிக்காவை சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிக கவனத்தை செலுத்துறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாம் நேச்சுரல் வாட்டர் ரிசோர்ஸ். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சில தினமாகவே வெப்பம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இதாக இருக்குது. நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. நிறைய கேசஸ் பார்க்குறோம் புதுசாக. என்ன அளவுக்கு பாதிப்புலாம் இருக்கும் சார்? இல்லை, ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் என்னென்னா, அந்த குளோபல் வார்மிங் வந்து வருஷம் கூடிக்கிட்டே போகுது. வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வருஷத்துக்கு ஒரு 1/2 டிகிரி 1 டிகிரி எக்ஸ்ட்ரா தான் ஆகுது. ஸோ இதனால் வந்து உடம்புகளுக்கு பாதிப்பானா கண்டிப்பாக பல விதமான பாதிப்புகள் இருக்குது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெளியே வந்து அதிகமாக வேலை செய்கிறவங்க, வெளியே வந்து போகிறவங்க, அதே மாதிரி வந்துட்டு இந்த குழந்தைங்க, பெரியவங்க, ஒரு சில மாத்திரை சாப்பிட்றவங்க, இந்த குரூப்பெல்லாம் ரொம்ப ஆபத்து. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. என்ன மாதிரி பாதிப்புகள்லாம், இந்த மாதிரி வெப்பங்கள் அதிகமாகும் போது ஹீட் ரிலேட்டடாகவே நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ சிம்பிளாக ஒரு ஹீட் கிராம்ப், அதாவது தசைப்புடிப்பில் ஆரம்பித்து ஹீட் ஸ்ட்ரோக் வச்சு அந்த மரணம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குது. ஓகேங்களா? ஹீட் ஸ்ட்ரோக்னால எவ்வளோ பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு டெய்லி நம்ம நியூஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹீட் கிராம்ப்பு, அதுக்கப்புறம் ஹீட் சின்கோப்னு ஒன்று இருக்குது, ஹீட் எக்ஸாஷன் ஒன்று இருக்குது, ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி 4 விதமாக சூடு டைரெக்டாக ஒருத்தரை தாக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ன்றது தான் நான் சொல்லக்கூடிய அந்த ஹீட் கிராம்ப்பு. அந்த ஹையஸ்ட் ஃபார்ம் தான் அந்த ஹீட் ஸ்ட்ரோக். ஓகே, ஹீட் கிராம்ப் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து எப்படி வெப்பம் நம்மளை தாக்குதுன்னா, நம்ம வெளியே போயிட்டு வரும்போது நம்ம உடம்புலாம் ஒரு மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகுது. அப்படின்னா என்னென்னா, நம்ம நீர் சத்துக்களை உறிஞ்சிடுது. இந்த ஆட்லலாம் போடுற மாதிரி ஸ்ட்ரா தலையில் போட்டு குடிக்கிற மாதிரி சூரியன் குடிச்சிருது. அப்போ உடம்புல நீர் சத்து குறையும் போது என்ன ஆகுதுன்னா வந்து தசைகள்லாம் வந்து கிராம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த எலக்ட்ரோலைட்டு இதனால வந்து டீஹைட்ரேஷனால கிராம்ப். அப்போ வந்து என்ன நம்மளுக்கு வந்து அங்கங்கே பிடிக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் விளையாட்டு வீரர்கள் நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாடுறாங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்பப்போ காலை பிடிச்சின்னு உட்காந்துப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அவங்களால ஓட முடியல, உடனே கிராம்ப் ஆகுது. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, ஃபிசியோ வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க, எலக்ட்ரோலைட் குடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஹீட் கிராம்ப்ஸ். ஹீட் சின்கோப்ன்றது என்னென்னா, இந்த சூடில் இருக்கிறதுனால இந்த மூளைக்கு போகிற ரத்த சப்ளை கொஞ்சம் டக்குன்னு குறையும் போது வேசோ டைலிட்டேஷன்னால அவங்களுக்கு தலை சுற்றி கீழே விழுந்துடுறது. ஸோ டக்குன்னு மயக்கம் போடுறது அந்த சூடில், அதுதான் ஹீட் சின்கோப். ஸோ சின்கோப்ன்றது என்னென்னா டிரான்சியன்ட் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு மெடிக்கலில் சொல்லுவோம். அதாவது என்னென்னா, திடீர்னு கொஞ்சம் நேரத்துக்கு மயக்கம் வர்றது, அது பேர் தான் சின்கோப். அது சூடுனால வரும்போது அது பேர் ஹீட் சின்கோப்னு சொல்கிறோம். ஸோ இது சூடு வந்து பண்ணுற இன்னொரு பிரச்சனை 2. 3வது இந்த ஹீட் எக்ஸாஷன்ன்றது என்னென்னா, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து மன ரீதியாக பாதிக்குது. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்துருக்கீங்க, எரிஞ்சு விழுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம அவங்க ஒய்ஃபு பாசமாக தான் கேட்பாங்க, என்னங்க காஃபியா டீயா, ஏதோ ஒன்று போய் பொடி அப்படின்ற மாதிரி திட்டுறது. என்னங்க இப்படி சூடாக இருக்கீங்க அப்படின்னுவோம்ல, அதான் நிஜமாலே சூடாக இருக்கிறது தான் ஹீட் எக்ஸாஷன். ஸோ ஆள் வந்து அந்த ஹீட்டுனால வந்துட்டு இந்த மனநிலை வந்து கரெக்டாக இருக்காது, எக்ஸாஸ்ட் ஆவாங்க. அது ஹீட் எக்ஸாஷன். இதுக்கு காரணமும் அந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்சஸ் தான். இது வந்து 3. 4வது தான் ஆபத்தானது தான் ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது என்னென்னா, நம்ம உடம்போட வெப்பநிலை வந்து ஏறிடுது.
நம்ம நார்மல் உடம்போட வெப்பநிலை என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 98 டிகிரிலேருந்து 99 டிகிரிக்குள்ளே வந்து டிகிரி ஃபேரன்ஹீட்குள்ளே மெயின்டைன் ஆகுது. ஓகே, எப்படி இந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகுதுன்னா நம்ம உடம்புல மூளையில் வந்து ஹைப்போதாலமஸ் பேசல் கேங்லியான்னு ஒன்று இருக்குது. இதுதான் டெம்பரேச்சர் குருன்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம உடம்பு வெப்பநிலை எந்த பனிநிலையத்துக்கு நீ போனாலும் சரி, நீ வந்து சூடுக்கு போனாலும் சரி, ஆனால் உன் உடம்போட டெம்பரேச்சர் 98லேருந்து 99 கூட மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது உதவுது. ஓகே, இப்போ குளிரில் போனால் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும், வெயிலில் போனோம்னா உடம்ப குளிர்ச்சியாக பார்க்கும். இந்த மாதிரி வந்து நம்ம பாடி வந்து நம்மளை ரெடி பண்ணுது. ஆனால் இந்த ஹீட்டில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ரொம்ப ஹை ஹீட்டில் போகும்போதுனா அந்த டெம்பரேச்சர் குரு சில நேரத்தில் வேலை செய்ய தவறுது, அவர் செயல் இழக்குது. அப்படி லைட்டாக செயல் இழக்கும் போது நம்ம உடம்போட டெம்பரேச்சர் ஏற ஆரம்பிக்குது. இந்த செயல் இழக்கிறது ரொம்ப காமனாக இந்த குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் நடக்குது. அப்படி செயல் இழக்கும் போது இந்த டெம்பரேச்சர் ஏறுது. அப்போ 98 99 டிகிரி ஃபேரன்ஹீட்லேருந்து 100 102 103 104ன்னு 105ன்னு உடம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுது. அப்படி ஹை டெம்பரேச்சர் போகிறது தான் ஹைப்பர் தெர்மியான்னு சொல்கிறோம். அதனால் வந்து அவங்க மயக்க அடைஞ்சு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்து கீழே வந்துடுவாங்க. அதனால தான் அது பேர் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ரொம்ப ஆபத்து, மரணங்களை வந்து வர வைக்க வாய்ப்பு இருக்குது. திடீர்னு லிவர் ஃபெயிலியர் ஆகிடும், திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் ஆகும், திடீர்னு இருதயம் நின்று போயிடலாம், திடீர்னு வந்து ஆள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டையில் வந்து உங்களுக்கு அந்த ஹீட்னால அந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால வந்து பக்கவாதம் வந்துடலாம். இந்த மாதிரி பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ டெத்துன்றது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் எக்ஸ்பெக்டட் ஒன்றா இருக்குது. அப்போ இவ்வளவு பக்க விளைவுகள் இந்த சூடு வந்து ஏற்படுத்துதுன்றது வந்து நான் சொல்கிறது காமன். இதை தாண்டி ரொம்ப அதிகமாக நம்ம வந்து பேசிகிட்டே போகலாம். வேர்வைனால டெய்லி தோல் டிபார்ட்மெண்ட் டாக்டருங்க வேர்க்கூறு கேசஸ் நிறைய பார்க்குறாங்க, முகப்பொரு கேசஸ் நிறைய பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த நம்ம ஜெனிட்டல்ஸ் யூரின் போகிற இடம் இந்த இடத்துலலாம் வந்து படர்தாமரை இது அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சொரிஞ்சு அந்த பிரச்சனைகள் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் டாக்டர் பார்க்குற விஷயங்கள் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹேர் வந்து முடி கொட்டுது, முடி ரொம்ப இதுவாகுதுன்னு அந்த மாதிரி பிரச்சனைகள். வேர்த்து போய் சைனஸில் சளி கட்டிக்குதுன்னு ஒரு குரூப் இருக்குது. மெட்ராஸை குரூப் ஒன்று இருக்குது, கண்ணு பிரச்சனை. ஓகேங்களா, கண்ணில் வந்து கன்ஜங்டிவைட்டிஸ் ஆகிடுச்சு, கண்ணு ரெட் ஆகிடுச்சு, மெட்ராஸை. ஓகே, லேடிஸுங்களுக்கு காமன் ப்ராப்ளம் உடம்பெல்லாம் கருத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு டேன் ஆயிடுறேன்ட்டு அது ஒரு குரூப் வந்து இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த சூடுனால கேசஸ்கள் வரதான் செய்யுது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தாக்கங்கள் அந்த சூடு ஏற்படுத்துதுன்றது தான் மாற்றுக்கிறது. இப்போ நம்ம சின்ன சின்ன நோய்கள் வரும் போகும் அப்படிங்கிற மாதிரி இது அந்த வெப்பங்கிறது நம்ம ஈஸியாக கடந்து போகக்கூடாது, பயப்படுற ஒரு சுச்சுவேஷன். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது கரெக்டான வேர்டாக இருக்கும். பயப்படுறதோட we have to be very எச்சரிக்கை. ஏன் அப்படின்னா எல்லார் உடம்பும் ஒன்றும் கிடையாது சார். நான் தான் 4 குரூப் சொல்லிட்டேன். குழந்தைங்க, வயசானவங்க, ஆல்ரெடி மாத்திரை சாப்பிட்றவங்கலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ட்டு. ஏன்னா இவங்களுக்குலாம் அந்த டெம்பரேச்சர் குரு கரெக்டாக வேலை செய்யாது. குழந்தைங்களுக்கு டெவலப் ஆகிருக்காது, வயசானவங்களுக்கு மூளை மங்கிக்கிட்டே வரணும் போது அந்த டெம்பரேச்சர் குரு கரெக்டாக வேலை செய்யலைன்னா பாடியோட கோர் டெம்பரேச்சர் டக்குன்னு ஏறும். ப்ளஸ் எல்லார் பாடியும் ஒன்றும் கிடையாது, சில பாடி ரொம்ப வேர்க்கும், அப்போ ஈஸியாக டீஹைட்ரேஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து இந்த யூரின் பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு இந்த கிட்னி கற்கள் முன்னாடி இருந்தே வரும். அப்போ இந்த மாதிரி சம்மர் டைம்லலாம் உங்களுக்கு தண்ணி நிறையா குடிக்கலன்னா கிட்னி கற்கள் ஈஸியாக வரும். ஸோ கிட்னி பேஷண்ட்ஸாக நிறைய டாக்டர்ஸ் இந்த சம்மர் டீஸ்னா சார் டெய்லி ஒரு 10 கிட்னி கேஸ் வந்துடுது சார், கிட்னியில் கல் சார். அப்போ இந்த கிட்னி கல்லாம் இந்த சம்மரில் அதிகமாக வருது. ஓகே, கால் பிளாடர் ஸ்டோன்ஸு, செரிமான பிரச்சனை எல்லாமே வந்துட்டு வரும். அதனால் அந்த சூடு டைமில் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம்தான். குறிப்பிட்ட இந்த ஏஜில் உள்ளவங்க ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கு? அதுதான் நான் சொன்னேன், குழந்தைங்க ரொம்ப உஷாராக இருக்கணும், வயசானவங்க ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா இவங்க 2 பேருக்குமே வந்து அந்த மூளையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசல் தெர்மோஸ்டாட்னு சொல்லக்கூடிய அந்த ஹைப்போதாலமஸோட டெவலப்மெண்ட் கொஞ்சம் வந்து பிரச்சனையாக இருக்குது. அதனால் வந்து இவங்களாம் ஈஸியாக வந்து இந்த ஹை ஹீட்டில் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க. அதனால் இந்த 2 குரூப் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் மாத்திரைகளில் ஒரு சில பீட்டா பிளாக்கர்ஸ், நைட்ரேட்ஸ் இந்த மாதிரி மாத்திரை எடுக்கிற பேஷண்ட்ஸும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சில காக்கா வலிப்புக்கு மாத்திரை எடுப்பாங்க, பிபிக்கு மாத்திரை எடுப்பாங்க, இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் தான் திடீர்னு வந்து இந்த ஹீட் வெப்பம் வந்து அதிகமாக தாக்கி மயக்கத்தை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதால இவங்க எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பாக இவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கணும், இளநீர் அடிக்கடி சேர்த்துக்கணும் அப்படிங்கிற எதுவும் கட்டாயம் இருக்கா? இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் ஆன் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து அழுதுனா உடனே தாய் பால் கொடுக்கணும். அந்த மாதிரி உங்கள் தொண்டை கொஞ்சம் வறண்டா கூட எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் குடிச்சிட்டேனே போதும் அப்படின்னு நிறுத்தவே முடியாது. உங்கள் பாடி டிமாண்ட் என்னென்னு உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, இந்த இடத்துல ஒரு கட் ஆஃப் கொடுக்கவே முடியாது. நீங்கள் டெய்லி 2.5 லிட்டர் குடிங்க போதும், நீங்கள் டெய்லி 3 லிட்டர் குடிங்க போதும்னு இந்த வெயில் சீசனில் சொல்லவே முடியாது. ஏன்னா யார் என்ன வேலை செய்கிறா, எவ்வளோ உழைக்கிறா, யார் எவ்வளோ வெயிலில் போகிறா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம காமனாக எல்லோரும் 2.5 லிட்டர் தண்ணி குடிங்க
அப்படின்னு சொல்கிறது தப்பாக போய் முடிஞ்சிடும். அப்போ கரெக்டான வேர்டு என்னென்னா ஃபீட் ஆன் டிமாண்ட். அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, உங்கள் வாய் எப்பப்பெல்லாம் தாகம்னு கேட்குதோ அப்போல்லாம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணுன்றது தான் கருத்து. ஓகேங்களா? அதில் பெஸ்ட்டு நீங்கள் ஊற்றுறது வந்து தண்ணியும், இல்லைனா இளநீர், இல்லைனா மோர், கூழ், இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ், தர்பீஸ், இதெல்லாம் பெஸ்ட்டு. ஓகே, எதெல்லாம் ஊற்றாதீங்க என்னென்னா இந்த கலராக நடிகைகள் வந்து ஆட் கொடுக்குதுங்களா, நடிகர்கள் வந்து ஆட் கொடுக்குறாங்களா, அதை வந்து தயவு செஞ்சு குடிக்காதீங்கன்றது தான் அட்வைஸ். ஓகே, ஏன்னா அது வந்து ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸு, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ கேஸு, கார்பன் டை ஆக்சைடு இது மாதிரி தான் இருக்குமே தவிர அதில் நீர் சத்து உங்களுக்கு தேவையானது ஹெல்த்தியாக இருக்காது. அப்போ நீங்கள் அதை குடிச்சிங்கன்னா சில்லுன்னு அப்போ குடிக்கும்போது ஏதோ கொஞ்சம் தொண்டை நல்லா இருக்க மாதிரி இருக்குமே தவிர, பட் ஆனால் உங்கள் நீரோட தேவையோட பூர்த்தி அது செய்யாது. அப்போ பூர்த்தி செய்கிற விஷயங்கள்ன்றது வெறும் தண்ணி தான். ஓகேங்களா? அப்போ தண்ணி ரிலேட்டட் சப்ஸ்டன்சஸ். அப்போ அந்த தண்ணி ரிலேட்டட் சப்ஸ்டன்சஸ் தான் நம்ம இளநீர் சொல்கிறேன், நம்ம நுங்கோ சொல்கிறேன், நம்ம பதநீரை சொல்கிறோம், நம்ம கூழை சொல்கிறோம், நம்ம தர்பீஸை சொல்கிறோம், நம்ம வெள்ளரிக்காவை சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிக கவனத்தை செலுத்துறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாம் நேச்சுரல் வாட்டர் ரிசோர்ஸஸ். கடவுளே வெயில் காலத்தில் இதெல்லாம் படைச்சி அனுப்புறாரு. கரெக்டாக குளிர்காலத்தில் வந்து தர்பீஸ் நீங்கள் கேட்டாலும் கிடைக்காது. குளிர்காலத்தில் வந்து நீங்கள் வந்து முலாம்பழம் வேணும்னு கேட்டால் கிடைக்காது. வெள்ளரிக்காய் அழகழகாக கிடைக்காது. ஆனால் இந்த சீசனில் எப்படி இதெல்லாம் இவ்வளோ விளையுது அப்படின்னா வெயிலுக்கு இதெல்லாம் வந்து தேவையான பொருட்கள்ன்ட்டு தானாக வளருது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ இந்த மாதிரி டைமில் அவங்கள தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், ஒரு பாட்டி மங்க தர்பீஸ் கட் பண்ணி ஒரு தாத்தா வச்சுக்கிட்டு இருப்பார். இன்னொரு சைடில் வந்து பயங்கரமாக பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சுக்கிட்டு குளிர்பானங்கள் ஃப்ரிட்ஜை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வண்டி நேராக சருன்னு திரும்பி அந்த குளிர்பான ஸ்டோருக்கு தான் போவோம். உள்ளே போய் ஏசியில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அந்த ஒரு டின் எடுத்து ஸ்டைலாக குடித்தோம்னா ஆஹா அப்படின்னு. ஆனால் அந்த பாட்டி வைக்கிற தர்பீஸ் தான் நல்ல ஃபுட்டுன்றது தான் வந்துட்டு டேக் ஹோம் மெசேஜாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஒரு 10 ரூபா அந்த பாட்டிக்கு செலவு பண்ணுறது வந்து நல்ல விஷயமா இருக்கும். அந்த குளிர்பானம் கிட்ட போனீங்கன்னா அது வந்து விலை அதிகமாக சொல்லுவான். ஆமாம், ஒரு லிட்டரே 50 ரூபா 60 ரூபா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 பீஸ் கூட சாப்பிடலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இட் வில் பி குட் ஃபார் ஹெல்த்ன்றது தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த கோடைக்காலம் வந்தாலே ஏசி முக்கிய பங்காக இருக்குது. அந்த ஏசியில் சில சோஷியல் மீடியாஸில் பார்க்குறோம், சில பேர் சொல்கிறாங்க ஏசியில் இருக்கிறது ஆபத்துன்றாங்க. எந்த அளவுக்கு சார் உண்மை இதில்? எந்த ஆபத்தும் கிடையாது. ஓகே, இப்போ எதில் வந்து நம்ம இதில் ஏசியில் வந்து என்ன நம்ம ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்றது கொஞ்சம் ஊர்ந்து கவனிக்கணும். இப்போ சில பேர் வந்து ரொம்ப குளிர்லேயே இருப்பாங்க, 16 டிகிரியில் இருப்பாங்க. திடீர்னு நீங்கள் ஒரு வெயிலுக்கு போகிறீங்க, திருப்பி வெயிலேருந்து திடீர்னு ஒரு குளிர்ச்சிக்கு வரீங்கன்னும் போது பாடியோட அடாப்டேஷன் கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? அந்த குளிர்லேருந்து திடீர்னு வெயிலுக்கு போகும்போது சுருங்கி இருந்த பிளட் வெசல் டக்குன்னு கொஞ்சம் விரிவாகும். ஒன்றுமே இல்லை சார், நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கண்ணில் திடீர்னு லைட் அடிச்சா என்ன ஆகும்? திடீர்னு ஒரு இதுவாகிறோம்னா அந்த மாதிரி பாடி டெம்பரேச்சருக்கு ஒரு ஜெர்க்கு, அவ்வளோதானே தவிர மற்றபடி ஆபத்துன்ற வார்த்தையே இங்கே தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் தாராளமாக ஏசியில் உங்கள் வேலைன்னா ஏசியில் வேலை செய்யுங்க, வெயிலில் வேலைன்னா வெயிலில் வேலை செய்ய போகிறீங்க. ஏசிலேருந்து நம்ம வந்து வெயிலுக்கு போகக்கூடாது, இல்லை வெயிலேருந்து ஏசிக்கு போகக்கூடாதுன்னு அவசியமே கிடையாது. அதனால் தாராளமாக நீங்கள் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கலான்றதுல மாற்றுக்கிறது. ஓகே சார், ஏசியை விட்டு வெளியே போன உடனே ஃபுல்லாக சட்டன நேரம் வரைக்கும் வைக்குது, வெளியே நம்ம இருந்துகிட்டு இருந்தால் அந்த மாதிரி இதாக மாட்டேங்குது. அது என்ன காரணம்? கண்டிப்பாக அக்ளிமேட்டைசேஷன் சொல்லுவாங்க, அதாவது பாடி அடாப்டேஷன். இப்போ எடுத்தோன்னா நம்ம இன்றைக்கி மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போய் உட்காரணும்னா என்னால் உட்கார முடியாது. அப்போ இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போய் ஏறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து கீழ்ப்பகுதியில் வந்து ஹிமாச்சல்லே கொஞ்ச நேரம் நிறுத்திடுவான். அப்புறம் அந்த திபெத் கிட்ட போய் கொஞ்ச நேரம் நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் கிட்ட போவாங்க. அங்கே போயிட்டு ஒரு வாரம் டேரா போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கேம்ப் 1 போவான், அப்புறம் இறங்கிடுவான். திருப்பி கேம்ப் 2 போவான், திருப்பி இறங்கிடுவான். திருப்பி கேம்ப் 3 போவான். ஏன் இத்தனை வாட்டி ஒரு டாப் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வாட்டி வந்து அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா உடம்பு அடாப்டேஷன் அப்படின்ற கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் பெரிய அடாப்டேஷன். ஓகே, அது பேர் தான் அக்ளிமேட்டைசேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம இந்த வெயிலுக்கும் இந்த குளிருக்கும் நீங்கள் ரொம்ப கூலிங்காக 16 டிகிரியில் இருந்துட்டு திடீர்னு ஒரு வெயிலுக்கு போகிறீங்கன்னு போது உடம்பு டக்குன்னு அடாப்ட் ஆகுறதுன்றது கொஞ்சம் ஒரு மாதிரி நீங்கள் சொல்கிற ரிஃப்ளெக்ஸஸ்லாம் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போயுமே நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப ஓவர் கூலிங்கில் இருக்க வேண்டாம். ஓகேங்களா? வெளியே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி 40 டிகிரி இருக்குன்னா நீங்கள் ஒரு 23 டிகிரி 24 டிகிரி வச்சுக்கிட்டு ஒரு ஆவரேஜ் கூலிங்கில் இருந்தால் போதும். அப்படியே ஃப்ரீசிங்கில் 16 டிகிரிஸில் இருக்கணும், ஐஸ் தண்ணியெல்லாம் விட்டு ரூமில் பயங்கரமாக இது பண்ணிக்கணும் அப்படிலாம் வந்து பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து எப்போ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவைன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பாடி ஹீட் ஆகி கொதிக்குது அப்படின்னா தான் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி உடம்பு எக்ஸ்டர்னல் கூலிங்க்கு. இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப கூலிங்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லையே, ஒரு 23 டிகிரி 24 டிகிரியில் இருந்து. ஓகே சார், இறுதியாக இப்போ நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம், ரோட்டில் பார்க்குறோம், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துறான் அந்த வெயில் காரணமாக. எவ்வளோ நேரத்தில் குயிக்காக ஹாஸ்பிட்டல் போகணுமா, இல்லை அந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணியே நம்ம அதை நார்மலாக நடக்கிறது தானே அந்த மயக்கம்ங்கிறது? மயக்கன்றது நடக்கிறது தான். பட் ஆனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னும் போது முதல் விஷயம் வந்து அவங்க கான்ஷியஸாக இருக்காங்களான்னு பார்க்கணும். அது கான்ஷியஸ் தான் என்னன்னா வந்துட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா சொல்லுங்கள் மயங்கிட்டேன் அப்படின்னு ஏதாவது வார்த்தைகள் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனால் நீங்கள் தட்டுறீங்க, அவங்களுக்கு வந்து சுயநிலவே இல்லை, அன்கான்ஷியஸாக இருக்காங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வார்னிங் சைன். அப்படி அன்கான்ஷியஸாக இருக்கிறவங்கள நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. டேரெக்டாக உடனே வந்து ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் அடிச்சிடணும், உடனே நியர்பை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். ஏன்னா அவன் ஏன் அன்கான்ஷியஸாக இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா அந்த அன்கான்ஷியஸாக இருக்கும் போது தான் எடுத்துகிட்டு வந்து அந்த போய் பக்கத்து வந்து சோடா வாங்கிட்டு
வா, பன்னீர் சோடா வாங்கிட்டு வா, இதை கலர் வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு எடுத்து வாயில் ஊற்றி விட்டுருவாங்க. அப்போ அவன் வந்து மூச்சே விடுறானா இல்லைனா அவன் கான்ஷியஸே இல்லாமல் அவனுக்கு வாயில் தண்ணி ஊற்றுனீங்களா சோடா ஊற்றுனீங்கன்னா நேராக லங்ஸுக்கு போயிடும். லங்ஸுக்கு போய் தண்ணி போயிடுச்சுன்னா முடிஞ்சது கதை, நீங்களே அவனை காலி பண்ணுற மாதிரி. அதனால் ஒரு அன்கான்ஷியஸ் பேஷண்ட் வாயில் ஃபுட்டோ தண்ணியோ எதுவுமே ஊற்றக்கூடாது. அவனாக சுயநலவாக இருக்கும் போது தான் வாயில் ஏதாவது ஒன்று போடணும். அப்போ தான் அவன் அதை முழுங்க முடியும். அப்படி முழுங்கும் போது தான் உணவு குழாய்க்கு வயிறுக்கு போகும். நீங்களே ஊற்றுனீங்கன்னா லங்ஸில் போய் மாட்டிக்கும். ஓகே, அதனால் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். அவன் கான்ஷியஸாக இருக்கான், இது தெளிஞ்சிட்டான் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேடா குடிக்கிறேன்னா அப்போ சுயநலவோட இருந்தால் அப்போ நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? அன்கான்ஷியஸாக இருக்காங்கன்னா நீங்கள் எதுவுமே ஊற்றாதீங்க, நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருங்க. என்னென்ட்டு அவங்க அந்த ரீசனை பார்ப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது அந்த மாதிரி அன்கான்ஷியஸாக இருக்காங்கன்னா ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க பல்ஸை உடனே பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த இது இருக்குல்ல, இந்த எலும்புக்கு இந்த 2 சைடில் ஏதாவது ஒரு பகுதியில் இப்படி விரலை நீங்கள் டிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிங்கு டிங்குன்னு நாடி துடிக்கிறது தெரியும். அப்படி துடிக்கிறதுனா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆள் மயங்கி மட்டும்தான் இருக்காரு. டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் கொஞ்சம் சலைன் போட்டாங்கன்னா சரியாயிடும். ஆனால் இப்படி துடிக்கலை அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக சிபிஆர்ன்ற ஒன்று ஆரம்பிக்கணும். அதாவது இந்த படத்துலலாம் சிவாஜி த பாஸ் இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நெஞ்சை போட்டு அழுத்துறது, அந்த ஷாக்கெலாம் நம்ம வைக்க முடியாது, நெஞ்சை போட்டு அழுத்துறது. ஸோ நெஞ்சை போட்டு அழுத்துற வேலையும் அப்புறம் இந்த பிரெத்து கொடுக்குற வேலையும் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் எய்டாக பண்ணலாம். ஓகே, அது கூட எப்போ பண்ணணும்னா நீங்கள் அதை உட்காந்து பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆம்புலன்ஸை வர சொல்லிட்டு தான் அந்த வேலையை ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் பாட்டு ஆம்புலன்ஸ் வராமல் நீங்கள் பாட்டு நான் காப்பாற்றுறேன் பாருன்னு பண்ணிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஆம்புலன்ஸ் வர கேப்பில் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அந்த 10 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து இந்த முதல் உதவியை தரலாம். இது பேர் ஃபஸ்ட் எய்ட், முதல் உதவின்னு சொல்லுவோம். ஸோ கை ரெண்டுத்தையும் இப்படி லாக் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு எல்போவை இந்த மார்பல் எலும்புகளுக்கு கொஞ்சம் கீழ்ப்பகுதியில் வச்சுக்கிட்டு ஜிஃபிஸ்டர்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு 100 வாட்டி அழுத்தணும். ஸோ அழுத்தி வெளியே விடணும். ஸோ அந்த டைம் அப்போ இந்த எல்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகே, இதெல்லாம் பேசிக்ஸாக நம்ம வந்து மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது வந்துட்டு ஒருத்தவங்களோட முதலுதவி கொடுத்து ஒரு உயிரை வந்து நம்மளால் வந்து காப்பாற்ற முடியும், கொஞ்சம் பாதுகாக்க முடியும். அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்தோன்னா அங்கே இருக்கிற ஏசிஎல்எஸ் டீம் பிஎல்எஸ் டீம் அவங்க வந்து மற்றதை பார்த்துப்பாங்க. ஸோ அவங்க வந்து பேஷண்ட்டை டேக் ஓவர் பண்ணிவிட்டு ஷாக் வைக்கணுமா, இமீடியட்டாக சலைன் போடணுமா, என்ன பண்ணணுன்றது அவங்க பார்த்துப்பாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோன்னா டாக்டர் பார்த்துப்பாங்க. அது வரைக்கும் மக்கள் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிறது பெட்டர். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale.